யாவரும் சேர்ந்து பாடுவோமா? நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. நல்ல கரங்களை தட்டி இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன ஆசீர்வாதம் கடற்கரை மணலை போலவும் வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன் நம்ம மத்தியில் இன்னைக்கு அசைவாடி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு அதை பெற்றுக்கொள்வோமா? உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஓ நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. இன்றைக்கு நீங்கள் என்னோட வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சிருச்சு என்று நீங்கள் கவலையோடு வந்திருக்கலாம். நிறைய கேள்விகள், நிறைய கவலைகள், நிறைய குழப்பத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். என் வாழ்க்கைக்கு இதுதான் முடிவா அப்படின்ட்டு நீங்கள் யோசித்து நீங்கள் கலக்கத்தோடு வந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு ஒரு அழகான எதிர்காலத்தை வைத்திருக்கிறார். ஒரு பர்பஸோடு தான் உங்களை படைத்திருக்கிறார். தாயின் கருவில் உங்களை உருவாக்கும் முன்னே அவர் உங்களுடைய பெயரை அறிந்திருக்கிறார். அவர் உள்ளங்கையில் உங்களை வரைந்திருக்கிறார். அவர் எப்பொழுதும் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். என் மகன் என் மகள் என்ன செய்கிறாள், நான் அவ கூட நிற்கணும் அப்படின்ட்டு ஆண்டவர் இன்றைக்கு உங்களோட வருவார். தைரியமாக இருங்க, எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க, உங்களை காப்பார். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். வரைந்தேன் உன்னை நான் உள்ளங்கைகளில், தாங்கினேன் உன்னை நான் தாயின் கருவில். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மானி போல் ஜீவிய காலம் எல்லாம். காத்திடுவேன் உன்னை கண்ணின் மணி போல் ஜீவிய காலம் எல்லாம். உந்தன் ஜீவிய காலம் எல்லாம். சேர்ந்து பாடுவோமா? நிச்சயமாகவே நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஓ நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. வேதத்துல ஒரு வசனம் அழகாக சொல்லுகிறது, பயப்படாதே திகையாதே, நான் உன் தேவனாய் இருக்கிறேன் என்று. ஒருவேளை இந்த காலையில பயத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னோடு இருந்து நான் செய்ய போற காரியம் பயங்கரமா இருக்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் நிச்சயம் உங்க வாழ்க்கையில் அதை செய்வார். விசுவாசத்தோடு அதை பாடுவோமா? பயப்படாதே என் செல்ல பிள்ளையே, பயப்படாதே என் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. பயப்படாதே எந்தன் செல்ல பிள்ளையே, இனி என்றும் தீங்கை காண்பதில்லையே. உன்னோடு இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். உன்னோடு
அவர் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், அவைகள் ஆச்சரியமாயிருக்கும். கரங்களை தட்டி பாடுவோம். நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. ஓ, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நம்பிக்கை வீண் போகாது. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்திடுவே, உன்னை பெருக பண்ணவே பெருக பண்ணிடுவே. நல்லா கரம் தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? இன்னும் ஒரு பாடல் நாங்கள் பாட விரும்புகிறோம். அதுக்கப்புறம் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம். இந்த பாடல் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்பாக நாங்கள் ரிலீஸ் பண்ணோம். இந்த பாடலோட பெயர் வந்து விசுவாசம். ஸோ இந்த விசுவாசத்தில் ஒரு சரணம் சொல்லுது, குழந்தையின் செல்வத்திற்காக ஏங்கிடும் சாராளாக பல நாட்கள் காத்திருந்து அழுகிறாயோ அப்படின்னு சொல்லி ஒரு சரணத்தை நாங்கள் எழுதியிருப்போம். ஸோ ஒரு சின்ன சாட்சியாக நான் அதை சொல்லணும்னு விரும்புகிறேன். எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஒரு ஆண்டுகள் நாங்கள் வந்து தொடர்ந்து ஆல்மோஸ்ட் டெய்லி ஊழியங்கள் இருக்கும். அங்கே சென்னையில் இருப்போம், அடுத்த ஸ்டேட்டுக்கு போவோம், நார்த் இந்தியா போவோம், அப்படி இப்படி மாறி ஃபுல் ட்ராவலிங்லேயே இருந்தோம். ரொம்ப எங்களுடைய வாழ்க்கையே பிஸியாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஒரு வருஷம் கழித்து நாங்கள் வந்து ஆண்டவரே எங்களுக்கு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் டிசைட் பண்ணும்போது ஆண்டவர் உடனே எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு ஆண்டவர் குழந்தைய கொடுத்தாரு. ஸ்டெல்லா அவங்களை கர்ப்பமாக்க ஆண்டவர் கிருபையாக எங்களை நடத்தினார். ஆனால் அன்றைக்கி ஒரு நாள் காலையில் ஸ்டெல்லா அந்த ப்ரெக்னென்சி டெஸ்ட் பண்ணுற டிவைஸ் எனக்கு எடுத்துகிட்டு வந்து ஆண்டவர் நம்மளுக்கு குழந்தைய கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த சந்தோஷமான செய்தியை காலையில் சொல்லும் போது எங்கள் உள்ளத்தில் அவ்வளோ சந்தோஷம். ஆண்டவரே அப்பா இப்போ தான் நாங்கள் கேட்டோம், உடனே எங்கள் ஜெபத்துக்கு பதில் தந்துட்டீங்க. ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு பிறகு ஒரு 2 நிமிஷத்தில் எங்கள் உள்ளத்தில் ஒரு பெரிய பாரம் என்ன அப்படின்னா, நாங்கள் அநேக இடத்துக்கு அந்த மீட்டிங் போய் ஆண்டவருடைய வசனத்தை சொல்லுவோம். எப்பவுமே இந்த இயேசு அழைக்கிறார் மீட்டிங்கில் எங்களுக்கு ஒரு பழக்கம் என்ன அப்படின்னா, எத்தனை பேர் மீட்டிங்க்கு வந்தாலும் அவங்களுக்காக நாங்கள் நின்று ஃபேமிலியாக நின்று ஒவ்வொருத்தர் ஒரு இடத்துல நின்று அவங்க தலையில் கையை வச்சு அவங்களோட ஜெப விண்ணப்பத்தை கேட்டு அவங்களுக்கு ஜெபம் செய்து அனுப்புவது வழக்கம். அப்போது ஜெபிக்கும் போது நிறைய பேர் சொல்கிற காரியம், பிரதர் எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு, 25 வருஷம் ஆயிடுச்சு, ஆனால் குழந்தையே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவங்க மூலயமா அநேக ஜெப குறிப்பை கொண்டு வந்ததை நாங்கள் பார்த்தோம். இந்த ஆசீர்வாதம் சாங் நாங்கள் ரிலீஸ் பண்ணும் போதும் எத்தனையோ பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு ஆண்டவர் குழந்தையை தந்து ஆசீர்வதித்தார். அண்ட் இந்த பாடலுக்கும் நான் உட்காந்து எழுதலான்னு உட்காந்தப்போ ஆண்டவர் எங்களுக்கு தந்த அந்த வார்த்தை தான் வந்து, குழந்தையின் செல்வத்திற்காக ஏங்கிடும் சாராளாக பல நாட்கள் காத்திருந்து அழுகிறாயோ, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, நாளா நாளும் நிச்சயமாக முடிவு உனக்கு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது அப்படின்னு சொல்லி நாங்கள் எழுதணும். இந்த பாடல் நாங்கள் ரிலீஸ் பண்ணும் போதும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. எத்தனையோ ஆண்டுகள், 15 ஆண்டுகள், 20 ஆண்டுகள் குழந்தையே இல்லாதவங்களாம் இந்த பாடலை கேட்டு விசுவாசமாக போய் அவங்க செக்கப்புக்கு போயிருக்கிறாங்க. ஆண்டவர் அவங்களுக்கு குழந்தையை தந்து ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் பாடல் மூலயமா பெரிய அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்கள் கல்யாணம் அப்போ அந்த ஆசீர்வாதம்ன்ற பாடல் அவ்வளோ ரீச் ஆகும், ரீச்சுக்குன்னு நாங்கள் போடல. நாங்கள் ஜனங்களுக்கு ஒரு கிஃப்டாக இது நாங்கள் கொடுத்தா தான் எல்லாருக்கும் போய் சேரும் அப்படின்ற ஒரு இதில் நாங்கள் கொடுத்தோம். பார்த்தா அந்த பாடல் ஒரு பெரிய ஒரு டெஸ்டிமனியாக மாறிடுச்சு, ஒரு மிரக்கலாக மாறிடுச்சு. அதே போல் இந்த பாடல் மூலியமாகவும் ஆண்டவர் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது குழந்தை பாக்கியம் இல்லாமல் ரொம்ப நாள் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, இந்த பாடலை நாங்கள் பாடும் போதே நீங்கள் மைண்டில் அவங்கள வச்சு அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவர் கண்டிப்பாக இந்த நாளிலே ஒரு பெரிய அற்புதத்தை அவர் செய்து அவங்களை கனப்படுத்த அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். கரங்களை தட்டுவோமா? ஒருபோதும் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள், நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடுமே.
ஒருபோதும் விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள், நீங்கள் விசுவாசித்தால் எல்லாம் கூடுமே. கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், இயங்குகின்ற காரியங்கள் எல்லாமே. ஆண்டவர் இதுதான் எதிர்பார்க்கிறார். கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், ஏங்குகின்ற காரியங்கள் எல்லாமே ஆகும். சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. ரிககரி ரிசசா, ரிககரி ரிசசா, ரிககரி ரிசசா. எங்க கூட சேர்ந்து சொல்றீங்களா? ரிககரி ரிசசா சொல்லுங்க. ரிககரி ரிசசா, ரிககரி ரிசசா, ரிககரி ரிசசா, ரிககரி ரிசசா. யோபுவின் வாழ்க்கை போல பலவித கஷ்டங்கள் சூழ, சோராமல் கர்த்தரை நீ பிடித்து கொண்டார். யோபுவின் வாழ்க்கையை போல பல பல கஷ்டங்கள் சூழ, சோராமல் கர்த்தரை நீ பிடித்து கொண்டார். யோபுவின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, இழந்ததை 2 மடங்காய் பெற்றுக்கொண்டு இனி செழிப்பாக நீ வாழ்ந்திடு. கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், எங்குகின்ற காரியங்கள் எல்லாமே ஆகும். கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், எங்குகின்ற காரியங்கள் எல்லாமே ஆகும். சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. இந்த பாடல்ல நாங்க பாடுற இப்ப இந்த கோரஸ் கவனிச்சிருப்பீங்க. ஆண்டவர் சிரிச்ச முகமா வந்து சிறந்தது எல்லாவற்றையும் தருகிற தேவனா இருக்கிறார். நான் இங்கிருந்து பார்க்கிறேன், சிலவங்களாம் அப்படியே கம்முன்னு உட்கார்ந்துருக்கிறீங்க, உம்முன்னு உட்கார்ந்துருக்கிறீங்க. நீங்கள் உம்முன்னு உட்காந்துருந்தீங்கன்னா ஆண்டவர் கம்முன்னு போயிடுவார். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு சிரித்து இதை ரிசீவ் பண்ணுறீங்களோ, ஆண்டவர் அதே மாதிரி சிரிச்ச முகமாக வந்து உங்கள் வாழ்க்கையில் எல்லா சிறந்த நன்மையும் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த விசுவாசத்தோட நல்லா சிரிச்ச முகத்தோட கரங்களை தட்டி எங்கள் கூட சேர்ந்து பாடுங்க. குழந்தையின் செல்வத்திற்காக ஏங்கிடும் சாராளாக பல நாட்கள் காத்திருந்து அழுகின்றாயோ. குழந்தையின் செல்வத்திற்காக ஏங்கிடும் சாராளாக பல நாட்கள் காத்திருந்து அழுகின்றாயோ. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, நாளானாலும் நிச்சயமாக முடிவு உண்டு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உனக்கு உண்டு, நாளானாலும் நிச்சயமாக முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், எங்குகின்ற காரியங்கள் எல்லாமே சொல்லுங்க. கடுகளவு, கடுகளவு விசுவாசம் இருந்தாலே போதும், ஏங்குகின்ற காரியங்கள் எல்லாமே ஆகும். சிரிச்ச முகமா வருவாரு, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. எல்லாமே தருவாரு. சிரிச்ச முகமா வருவாரு, நல்ல சத்தமா கரங்களை தட்டி எல்லாமே தருவாரு. சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. சிரிச்ச முகமா வருவாரு. கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி பாடுவோமா? சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. சிரிச்ச முகமா வருவாரு, சிறந்ததை எல்லாமே தருவாரு. ஆண்டவர் உங்க வாழ்க்கையில சிறந்த காரியங்களை, சிறந்த நன்மைகளை தந்து உங்களை உயர்த்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளாய் கடந்து செல்வோம்.
What a wonderful promise. God is here to give you the best of the best. How many of you believe that? Amen. Today being the day of Pentecost, I wanted to talk about the role of the Holy Spirit in our life. நிறைய பேருக்கு தேவாதி தேவனை பற்றி நம்ம அறிந்திருக்கிறோம். இயேசுவானவர் பற்றி நம்ம அறிந்திருக்கிறோம். அவர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். அவருடைய நாமத்தை பயன்படுத்தி நம்ம ஜெபிக்கிறோம். ஆனால் ஆவியானவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார், என்ன கிரியை செய்கிறார் அப்படின்ட்டு முழுமையாக நம்ம அறிந்து கொள்வது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த ஆவியானவர் என்ன செய்கிறார், எதற்காக அவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ட்டு நம்ம நிறைய முறை நம்ம அறிந்திருக்கிறது ரொம்ப கம்மியானதாக இருக்குது. எதுக்கு அவர் நம்ம வாழ்க்கைக்கு ஒவ்வொரு நாள்லேயும் இந்த ஆவியானவர் அவசியமாக இருக்கிறார், அவர் நம்ம வாழ்க்கையில் என்ன செய்கிறார் அப்படின்ட்டு நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். The Holy Spirit is not just a feeling that we experience during worship. It is not just an emotional moment during prayer, but the Holy Spirit is the Spirit of God Himself living within us. ஆண்டவருடைய ஆவியானவர் நமக்குள்ள அவர் உயிரோடு இருக்கிறார். லூக்கா 1:35 நம்ம பார்க்குறோம். We see the Holy Spirit is God's power in action. அவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நம்மளை வழி நடத்துகிறார், நம்மளை பலப்படுத்துகிறார், நம்மளை ஆற்றி தேற்றுகிறார், நம்மளுடைய பாவத்தை நமக்கு உணர்த்துகிறார். ஆண்டவருடைய சித்தத்தின்படி ஒவ்வொரு நாளும் வாழ நமக்கு உதவி செய்கிறார். அதற்காக தான் ஆவியானவர் நமக்காக அனுப்பப்பட்டிருக்கிறார். இந்த சீஷர்கள் இயேசு பரலோகத்துக்கு செல்லும் முன்பாக ஆண்டவர்கிட்ட கேட்டாங்க, நீர் இல்லைன்னா நாங்கள் எங்கே போவோம் சுவாமி, நாங்கள் தனிமையாக இருப்போமே, எங்களோட பழைய வாழ்க்கைக்குள்ளே நாங்கள் போயிடுவோமே, நீர் இல்லைன்னா நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்ட்டு அவங்க கலக்கத்தோடு இயேசுவானவர்கிட்ட அவங்க சொன்னாங்க. அப்போ இயேசுவானவர் சொன்னார், I will send you a helper. I will send you a helper who will always be with you. Do not be afraid. அது எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியமாக இருக்குது. ஆண்டவர் அவருடைய ஆவியானவரை நமக்காக அவர் அனுப்பி இருக்கிறார். எதுக்கும் நீங்கள் பயப்படாதீங்க. He will always be with you. இந்த ஆவியானவர் நமக்குள்ள as believers அவர் இல்லை அப்படின்னா Christianity just becomes a routine. We simply pray, we simply read the Bible, but there is no power in our life. The Holy Spirit gives us power. That is what we read in the Bible. Through the Holy Spirit, we get to have a relationship with God. That is what makes this relationship, this Christianity, a wonderful thing that connects us with Jesus, with the living God, to have power in our life, in our day-to-day life. And when we have the Holy Spirit, He edifies us, sanctifies us to become more like Him. And He wants us to share His character, His goodness, His love, His transforming nature to all those around us. I see that is the mission of this church. நமக்கு மட்டும் இயேசு தேவையில்லை, ஆனால் எல்லாருக்குமே இந்த இயேசு அவசியமாக இருக்கிறார். அவருடைய அன்பு அவசியமாக இருக்கிறார். That is why we go and outreach. That is why we go and share the love of Jesus with even just our friends. அதுக்கு இந்த ஆவியானவர் நம்ம வாழ்க்கைக்கு மிக அவசியமாக இருக்கிறார். He works through us and He works in us. So firstly we see that the Holy Spirit is our teacher and our guide. யோவான் 14:26 நம்ம பார்க்குறோம். But the advocate, the Holy Spirit, whom the Father will send in my name, will teach you all things and remind you of everything I have said to you. அவர் சொல்லியிருக்கிற எல்லா காரியத்தையும் நமக்கு நினைவுபடுத்துகிறார். ஒரு டீச்சரை நம்ம பார்க்கும்போது அவங்களோட வேலை என்ன? ஒரு ஸ்டூடெண்ட்டை அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு, அவங்கள திருத்துகிறதுக்கு, அவங்கள தயார்படுத்துறதுக்கு, அவங்கள வளர வைக்கிறதுக்கு. அதுதான் ஒரு டீச்சரோட ஜாப். To correct us when we do something wrong, to teach us new things and to help us grow in our life. That is the role of a teacher. That is what the Holy Spirit does for us as well in our day-to-day lives. He teaches us how to live
how to make wise decisions, how to respond during difficult situations, how to treat people, and how to walk in the obedience of the Lord. அவர் இந்த ஆவியானவர் நமக்கு ஆவிக்குரிய காரியங்களில் மட்டும் நம்மளை வழி நடத்துகிறது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன காரியத்தில் நம்மளை வழி நடத்துகிறார். எப்படி பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டும், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அவங்க படிக்க வேண்டும், வேலை செய்கிற இடத்துல எப்படி நம்ம வேலை செய்ய வேண்டும், பிஸ்னஸ் ஓனர்ஸ்க்கு ஞானத்தை கொடுத்து அவங்க பிஸ்னஸை எப்படி நடத்த வேண்டும், எம்ப்ளாயீஸை எப்படி பார்த்துக்க வேண்டும், என்ன டிசிஷன் எடுக்க வேண்டும், ஊழியக்காரர்களுக்கு எப்படி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும், குடும்பத்தினருக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்கிற ஸ்டேட்டில் அன்பில்லாத சூழ்நிலையில் எப்படி அவங்களோட குடும்பத்தை நடத்த வேண்டும் அப்படின்ட்டு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் இந்த ஆவியானவர் மூலமாக நமக்கு வழி நடத்துகிறார். நிறைய முறை நமக்கு ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் டெசிஷன் எடுக்கணும், மேபி ஒரு ஃபைனான்ஷியல் டெசிஷனாக இருக்கலாம், ஒரு மேரேஜ் அட்வைஸாக இருக்கலாம், இல்லைனா வேலை மாறும் போது, வேலையை இழக்கும் போது, வீடு மூவ் பண்ணும் போது, குடும்பத்தில் இருக்கிற காரியங்களில் இம்பார்ட்டண்ட்டான டெசிஷன்ஸ் எடுக்கணுன்னா நிறைய பேர்கிட்ட நம்ம கவுன்சிலை சீக் பண்ணுறோம். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் என்னது, நீங்கள் எப்படி இந்த சிச்சுவேஷனை அட்ரெஸ் பண்ணுவீங்க அப்படின்ட்டு நிறைய பேர்கிட்ட அவங்களோட ஒப்பீனியன்ஸை கேட்குறோம். ஆனால் எத்தனை முறை நம்ம ஆவியானவர்கிட்ட நீர் என்ன நான் செய்யணும் என்று வைத்திருக்கிறீர் என்று நம்ம கேட்டிருக்கிறோம். உம்முடைய சித்தம் என்ன, என்னோட வாழ்க்கை குறித்த சித்தம் என்ன சுவாமி அப்படின்ட்டு எத்தனை முறை நம்ம கேட்டிருக்கிறோம். The Holy Spirit knows the future that we cannot see. He sees all the dangers that we cannot recognize. He understands what is best for our life. He knows what is best. அவரால் தான் சிறந்ததை எல்லாவற்றையும் தர முடியும். நம்ம அந்த நேரத்துக்கு இது போதும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். இந்த சூழ்நிலை எனக்கு ஃபிக்ஸ் ஆனால் போதும், எனக்கு இந்த வீடு கிடச்சிருச்சுன்னா நான் சந்தோஷமாக இருப்பேன், இந்த வேலை கிடச்சிருச்சுன்னா நான் செக்யூராக இருப்பேன் அப்படின்ட்டு நம்ம அந்த நேரத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்கு தான் நம்ம ஆண்டர்கிட்ட நம்ம ஜெபிப்போம். ஆனால் what God has is much greater than what we can even imagine. Even in my life, I thought after finishing school, this is what I want for my life. I thought about a path that will solve all of my confusion. But the path that God led me was not straight, but it went up and down, left and right, but it got me to the place where He wanted me to be. And it was much more than what I could even imagine. And I thank God for that. All the ups and downs, all the அந்த கரடு முரடான பாதையில் ஆண்டவர் என்ன நல்ல வேலை வழி நடத்தினார். அதனால தான் என்னால் இன்றைக்கு தைரியமாக நிற்க முடியுது. எல்லா சூழ்நிலையிலையும் ஆண்டவர் என்னை பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை இருக்குது. ஆண்டவரை மட்டும் நம்புறதுக்கு ஆண்டவர் அந்த சூழ்நிலையை எல்லாவற்றையும் நான் அனுபவிக்க செய்தார். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ லெசன்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் என்னை கெயின் பண்ண வச்சுருக்கிறார். இப்போது அதெல்லாம் நான் பாஸ் பண்ணதுனால தான் எனக்கு இன்றைக்கு ஒரு தைரியம் கிடச்சிருக்குது. இன்றைக்கு என்ன ஒரு நல்ல பிளேஸில் மற்றவர்களுக்கும் அதை கற்றுக் கொடுக்கறதுக்கு ஆண்டவர் பயன்படுத்தியிருக்கிறார். If everything worked out in my favor from the beginning, I wouldn't have learned anything. But I learned to trust my teacher and he taught me what to do. அதே போல தான் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலையும் வழி நடத்தி கொண்டு வருவார். இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், என் வாழ்க்கை கரடு முரடான பாதையில் தான் நான் போயிட்டுருக்கிறேன், எல்லாம் டவுனில் தான் போகுது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கலாம். பட் the Lord is your teacher and He will instruct you in the way you should go. He keeps His loving eye upon you and He will counsel you and He will take you to the right place. He will direct your steps and He will guide your path. So you do not be afraid, but only trust in the Holy Spirit. He knows what's best for my life, and always take it as a lesson, and He will always bring you out of your situation. That is the promise that God gives you. Being a teacher, He taught Bezalel as He filled him with the Holy Spirit to create. Today maybe you are starting a new business, you are starting a new project, and God is
pushing you to create something, God will use you like Bezalel. As we see in Exodus 31:1-5, God chooses a man named Bezalel to build the tabernacle. But before God speaks about his skill, his talent, his craftsmanship, he says, I have filled him with the Spirit of God, with wisdom, understanding, knowledge, and all kinds of skills. நமக்கு நம்மளுடைய தாளந்துக்கு முன்பாக ஆண்டவர் அவருடைய ஆவியானவரை நமக்குள்ளே வைக்கிறார். அப்போ தான் நம்மளுடைய தாளந்துகள், நம்மளுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் மற்றவர்களோட அதிகமாக காணப்படும். It will set you apart when you're filled with the Holy Spirit, because the wisdom of God is unique, not like man's wisdom, not like man's thoughts, but it is far greater. So God fills you with his wisdom, his understanding, and his knowledge, and also all kinds of skills that you need in this world. We see that Bezalel was working, and he was gifted to work with gold, silver, wood, and artistic designs. But even with all this talent, he still needed the Spirit of God. He still needed God. And because all wisdom and creativity comes from this Creator, God equipped him and made him to create such beautiful things that set him apart in this world. இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை எல்லா தாழ்ந்துகளையும் கொடுத்து, அவருடைய ஆவியானவரை கொடுத்து, உங்களுடைய பியர்ஸின் மத்தியில் அவர் உங்களை செப்பரேட் பண்ணி யுனீக்காக நிற்க வைப்பார். உங்கள் பியர்ஸின் மத்தியில் யுனீக்காக நிற்க வைப்பார். தானியலை அப்படி தான் ஆண்டவர் வைத்திருந்தார். அவருடைய ஆவியானவரால் நிறைத்து, because he was a godly man, he was found to be 10 times wiser than all the wise men. We know that when kings appoint people for his council, they are the best in the land, best in the region. அவர்கள் எல்லாரும் அவங்க சிறந்தவர்களாக இருப்பாங்க. But he was found to be 10 times wiser. God will do that for you as well. In your workplace, in your industry, in your field, you will be found 10 times better than everybody, because you are filled with the Spirit of God. The Spirit of God who will teach you and who will guide you. Today you may say, I am not capable, I am a failure, I am not good enough. But he wants to fill you with his Holy Spirit this morning. And he will make you 10 times better than all the people in your field. And he will lift you up for his glory, not for your fame, not for your honor, not for your sake, but for the sake of God, the living God who's living in you. Amen? Amen. Secondly, the Holy Spirit gives us peace. Many of us are lacking this in our life when we are going through trouble, isn't it? நம்ம வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை வரும்போது, ஏதாவது ஒரு வியாதி வரும்போது, ஏதாவது ஒரு குழப்பம் வரும்போது, ஃபஸ்ட்டு காரியம் நம்ம சமாதானத்தை இழந்துடுறோம். ஐயோ நிம்மதியே போயிடுச்சு, என்னால் தூங்கவே முடியல அப்படின்ட்டு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். நம்ம சந்தோஷமான இருக்கிற நம்மளோட சிரிப்பு எல்லாம் மறைந்துடும். எல்லாம் புலம்புற வார்த்தைகளாக வந்துடும். ஐயோ இது இல்லையே, இதெல்லாம் போயிடுச்சே, என்னால் இது முடியலையே அப்படின்னு தான் நம்ம சொல்வோம். ஆனால் இயேசு நமக்கு சொல்லியிருக்கிறார், யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. What a big blessing. Not as the world gives, but my peace. My peace. The peace of God is different than what the world gives. இந்த உலகத்தில் இருக்கிற சமாதானம் நம்மளுடைய சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. எல்லாம் சந்தோஷமாக இருக்கா, எல்லாம் ஸ்டேபிளாக இருக்குதா, எல்லாம் ஸ்மூத்தாக போகுதா அப்படின்ட்டு, நம்மளுடைய சரீரத்தில் சுகம் இருக்குதா, நம்ம உறவுகளில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குதான்றதை பொறுத்து தான் இந்த சமாதானம் செயல்படுது. ஆனால் ஆண்டவருடைய சமாதானம் புயலின் மத்தியிலையும் அது கான்ஸ்டண்ட்டாகவே இருக்கிறது. ஏன்னா நம்ம இயேசு இன்றைக்கும் என்றைக்கும் மாறாத தெய்வனாக இருக்கிறார். ஆமென். அவருடைய சமாதானமும் அதே போல் மாறாததாக இருக்கிறது. என்னோடய வாழ்க்கையிலையும் நான் காலேஜ் படிக்கும் போது
நான் தனியாக ஒரு ரூமில் ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த நேரம் என்னோடய ஃபேமிலியை விட்டு நான் தனியாக இருந்தேன். அந்த சூழ்நிலையில் நிறைய பிரச்சனைகள் என்னோடய வாழ்க்கையில். at that time it was a big thing, you know how young people have big feelings. So I felt like I had lots of things coming against me. So may it be in my studies, in my relationships, in all the things that were happening in my life, I felt like everything was coming all at once. And I felt so overwhelmed. And I thought, I can't share this to anybody. Everybody was busy, not my friends, not my parents. My parents were already away and they may be ministering, so I don't want to burden them. And they may be thinking, oh, my child is all alone, she's crying. So I couldn't even approach them. So I had all these overwhelming thoughts and emotions in my heart. And at that moment, I remembered there is a God who listens to me. So I started to share all of my worries one by one to the Lord. He doesn't need a filter. ஒரு ஃபில்டர் போட்டு இதெல்லாம் தான் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு கிடையாது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், உள்ளத்தின் ஆழங்களை அறிந்திருக்கிறார். அதனால் நம்ம கில்ட்டியாகவே ஃபீல் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணலாம். ஸோ ஆண்டவர்கிட்ட ஒரு காரியமாக நான் ஷேர் பண்ண ஆரம்பிச்சு, இப்படி நடந்துருச்சு, நான் இப்படி பண்ணிட்டேன், இப்படி எனக்கு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு காரியத்தையும் ஷேர் பண்ண என்னோடய பேர்டன்ஸ் எல்லாம் லைட் ஆக ஆரம்பிச்சது. எல்லா வரிஸும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்ச மாதிரி என்னோடய பாரங்கள் எல்லாம் என்னோடய இருதயத்துலேருந்து போன மாதிரி இருந்துச்சு. கடைசியில் என்னோடய ப்ரேயர் முடிக்கும் போது ஃபுல்லாக அழுது என்னோடய ஃபேஸ் எல்லாம் வெட் ஆயிடுச்சு, ரெட் ஆயிடுச்சு. ஆனால் என்னோடய இருதயம் அவ்வளோ லைட்டாக ஃபீல் ஆச்சு. ஆண்டவருடைய சமாதானத்தினால் முற்றிலும் என்னை நிரப்பினார். அது மட்டும் இல்லாமல் எனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ட்டு அவர் கற்றுக் கொடுத்தார். எப்படி நான் என்னைய கரெக்ட் பண்ணிக்க வேண்டும், நான் என்ன சொல்ல வேண்டும், நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் எடுக்க வேண்டும் அப்படின்ட்டு அவருடைய ஞானத்தை கொடுத்தார். நீ பண்ணது தப்பு அப்படின்ட்டு உணர்த்தினார். நீ இதை செய்ய வேண்டும், இப்படி பேச வேண்டும், இப்படி நீ ஃபிக்ஸ் பண்ண வேண்டும் அப்படின்ட்டு எனக்கு கற்றுக் கொடுத்து எனக்கு உணர்த்தி என்னை வழி நடத்தினார். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்க்கும்போது எதனால் நான் அவ்வளோ பாரத்தோடு இருந்தேன்ட்டு நான் மறந்துட்டேன். அப்படி ஆண்டவருடைய பிரசனம், அவருடைய சமாதானம் என்னை முற்றிலும் நிரப்பியது. இட் வாஸ் சம்திங் தட் ஐ couldn't get anywhere else. Sometimes when you talk to your friends, they'll add more pressure to your life. இது பண்ண, அது பண்ண, இது இப்படி பண்ணிட்டு, அதனால தான் உனக்கு இப்படி நடந்துருச்சுன்ட்டு சில பேர் விட்டுட்டு போயிடுவாங்க. But God never leaves us. He never condemns you. But He will bring you out of that situation and make you overcome it. That is what God did for me, and He will do for you as well. He will give you a peace that surpasses all understanding. It will fill your heart as the Holy Spirit lives in you. It is the Holy Spirit who brings you this peace. So we need to cling on to Him. We need this Holy Spirit who will give us peace during our trying times, our difficult moments. It may be silly when we think about it, but we still need Him to overcome every situation, and He will make you come out of it. Amen. Thirdly, the Holy Spirit convicts us and keeps us close to God. What a big blessing. Many times நமக்கு கரெக்ஷன் அப்படின்னா நம்ம ஓடி போயிடுவோம், கன்ஃபரன்டேஷன் அப்படின்னா ஓடி போயிடுவோம். ஐயோ எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம எங்கேயாவது போய் ஒழிஞ்சுப்போம். But you can never hide from God. God knows everything that you've done, everything that you're going through, and He will help you to live a holy life. He doesn't want to condemn you and push you away. He doesn't want to label you and push you away. But He wants us to be close to His heart. That is what we see in David's life. When he committed sin, God didn't push him away. But when David confessed his sin to the Lord, God pulled him back to Himself. And we see in the New Testament that he is called a man after God's own heart. And we don't see him hiding all his emotions, hiding his sin. But then he repented and God brought him back to Himself. So
that is what the Lord wants to do with us as well. He doesn't want us to hide from Him, but He wants us to be close to Him. That is what He came to do. In John 16:8, we see when He comes, He will convict the world concerning sin and righteousness and judgment. The Holy Spirit, as I mentioned, He lovingly corrects us, convicts us of our sin. He doesn't make us feel guilty. He doesn't want to push us away, but He wants us to repent, be edified, be sanctified, and be holy in His eyes. We see the story of the woman who committed adultery in the Bible. The Pharisees brought her to Jesus. He was preaching in front of the temple, and they brought her in front of Him, saying, "The law of Moses commands her to be stoned to death. What do you say?" Jesus stayed silent. And they kept questioning Him. "What do you say? Should we stone her?" Then Jesus looked up and said, "Those of you who have committed no sin, be the first one to throw a stone at her." Each one by one, put the stone down and left. From the old to the young, they all left. When Jesus looked up, He asked the woman, "Where are they? Where are the people who condemned you? Where are those who wanted to stone you?" And she said, "They are not here." Jesus said, "Neither do I condemn you. Go and live a life free of sin." Jesus gives us that authority to overcome sin and live a holy life. He doesn't hide our sin also, but He washes it clean and He makes us brand new. He doesn't want us to sin anymore, so He gave us the Holy Spirit to overcome each temptation. நிறைய முறை நம்ம பாவத்தை நம்ம விட்டு விடும்போது அந்த சோதனை திருப்பி திருப்பி வரும். ஐயோ, இது ஒரு தடவை நம்ம பண்ணால் நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே நல்லா இருக்குமே அப்படின்ட்டு அந்த ஆசையை திருப்பி திருப்பி சாத்தான் கொண்டு வந்துட்டே இருப்பான். ஆனால் நம்ம ஆண்டவருடைய ஆவியானவர் மூலமாக இந்த சாத்தானை ரெசிஸ்ட் பண்ணும்போது, நீ தள்ளிப்போ அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த அத்தாரிட்டி ஆண்டவர் கொடுப்பார், இந்த தைரியத்தை ஆண்டவர் கொடுப்பார். நம்மளுடைய வார்த்தையில் யூஸ் பண்ணும்போது, ஐயோ நீ போயிரே அப்படின்னு தான் நம்ம கெஞ்சிட்ருப்போம். என்னால் முடியலையே அப்படின்னு தான் நம்ம சொல்லிகிட்ருப்போம், நம்ம சுயத்தில் நம்ம பேசிகிட்ருப்போம். ஆனால் ஆவியானவரால் நம்ம நிறைந்திருக்கும் போது அந்த அதிகாரத்தை தருவார். என்னை விட்டு போ அப்படின்ட்டு சொல்கிறதுக்கு அந்த அதிகாரத்தை கொடுப்பார். பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ அந்த வைராக்கியத்தை கொடுப்பார். ஆண்டவருக்கு முன்னாடி நான் நீதிமானாக வாழ வேண்டும், பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்ற அந்த வைராக்கியத்தை கொடுப்பார். நோ, திஸ் இஸ் நாட் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஐஸ் ஆஃப் த லார்ட் அப்படின்ட்டு அந்த தைரியத்தை தருவார். அதை செய்ய நம்ம பலப்படுத்துவார். That is the role of the Holy Spirit, who convicts us of our sin and helps us to overcome each temptation to live a holy life that will bring us close to God. We see that even Jesus needed the Holy Spirit to overcome temptation. In Matthew 4, we see He Himself was tempted in the wilderness by Satan. But every time Satan tempted Him, Jesus responded with the Word of God. That is what we read in the first point, that He reminds us of God's Word. Many times when we go through temptation, only our mind's voice will be heard. ஐயோ, இது முடியுமா, அது முடியாதா, பயத்தில் நம்ம பதில் சொல்லிகிட்ருப்போம். ஆனால் நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரம்பி இருக்கும்போது அவர் தைரியத்தோட அதிகாரத்தோட ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறதுக்கு அந்த அதிகாரத்தை தருவார், பலனை தருவார். அதே போல் நம்ம டெம்டேஷனில் போயிட்டுருக்கும் போது, நம்ம அனுபவிக்கும் போது ஆண்டவருடைய வார்த்தையை ஆவியானவர் நினைவுபடுத்துவார். நம்ம ஏதாவது கோபமான வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி, காயப்படுத்தும் வார்த்தைகளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளை வார்ன் பண்ணுவார். இதை நீ சொல்லாத அப்படின்ட்டு ஆண்டவர் நினைவுபடுத்துவார். ஒரு தப்பான டெசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்மளை உணர்த்துவார், இதை செய்யாத அப்படின்ட்டு ஆண்டவர் உணர்த்துவார். That is God's way of protecting us through the Holy Spirit. So God
gives us this Holy Spirit to guide us, to teach us, and to convict us. Not into guilt, but into holiness. That is why we need this Holy Spirit. He gives us direction. He gives us wisdom. He gives us peace. He helps us to understand Scripture and to live a holy life. When we read the Scripture, many times we don't understand what is there. Why was it said? But then God teaches us on how to apply each thing for our life, how to understand the Scripture, gives us new revelation to understand Him in a deeper way and to apply it in our life, to live a holy life. So next time you read the Bible, keep praying and ask the Holy Spirit to speak to you, and He will reveal new things to you, and He will make you a vessel that will glorify the Lord through your own life. And lastly, He gives us the Holy Spirit to be a witness in this world. Through the power of the Holy Spirit, you will be able to perform miracles like the disciples. You will be able to prophesy. You will be able to discern spirits. You will be able to speak in new tongues. You will be able to interpret the tongues. You will be able to heal people. And you will be able to have wisdom, knowledge, and faith. So we need this Holy Spirit in these last days to show the power of the living God. That is what this church is equipping you to do. So each day be filled with this living God, the Spirit of God that has power. When you will receive power when the Holy Spirit comes upon you. So this morning, ask for this Holy Spirit who was poured out into the disciples on the day of Pentecost. We see how they were working miracles and shaking the nations wherever they went, proclaiming the gospel without any fear of consequences. That is what we need to do today. Not just living a mundane life, but to live a life full of power that no one can take away. Living a life full of peace of the Holy Spirit and wisdom and guidance from the Lord. Shall we all stand up and make this commitment? Lord, use me, Lord, like the disciples. Use me, Lord, and pour out your Spirit upon me. The Bible says, in the last days, I will pour out my Spirit on all flesh. Your sons and daughters shall prophesy. Ask the Lord, Lord, I want to be the son and the daughter. I want to be the son and the daughter, Lord, and I want to prophesy. I want to show your power in this world. I want to be a witness for you, Lord. எனக்குள்ள நீர் கிரியை செய்யும் சுவாமி, என் மூலமாக நீர் கிரியை செய்யும் அப்பா. உம்முடைய வரங்களால் என்னை நிரப்பும் அப்பா. நான் சாதாரணமான ஆவிக்குரிய வாழ்க்கையை வாழணும் என்று நான் விரும்புகல சுவாமி. ஆனால் நான் வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை, பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை, ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ நான் விரும்புகிறேன் சுவாமி. எனக்கு ஆசையாக இருக்குது சுவாமி அப்படின்ட்டு நீங்கள் கேளுங்க. வாய்களை திறந்து நீங்கள் கேளுங்க. ஆண்டவர் ஒவ்வொருவர் மீதும் அவருடைய ஆவியை இப்பொழுதே ஊற்றி கொண்டிருக்கிறார். இப்பொழுதே ஊற்றி கொண்டிருக்கிறார். வாலிபர்கள் மேலே ஊற்றி கொண்டிருக்கிறார். முதியோர்கள் மேலே ஊற்றி கொண்டிருக்கிறார். யாரெல்லாம் கேட்குறீங்களோ உங்கள் மேலே ஊற்றி கொண்டிருக்கிறார். He will pour out His Spirit on all flesh. All flesh, not only for your life, but for the sake of all humanity. For the sake of all humanity. Come on, ask the Lord, fill me, Jesus. Fill me, Jesus, with your Holy Spirit. Fill me, Lord. I want to be more like you. I want to live a holy life. I want to be free of sin. I want to be filled with your gifts, Lord. I want to be filled with your gifts, Lord. I don't want this life of fear, this life of doubt, but I want to be confident in the Holy Spirit, in the Lord, in Jesus. I want to be confident, Lord. I want to be confident, Lord. I want this Jesus. I want this Holy Spirit. You will separate me from all my peers and make me stand unique. Make me stand unique, full of His gifts, full of His talent, full of His Spirit. Jesus, fill each one who is asking you today, Lord. இன்றைக்கு யாரெல்லாம் உம்முடைய ஆவியானவரை கேட்கிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் நீர் நிரப்பும் அப்பா.
உம்முடைய ஆவியை பொழிந்திரும் சுவாமி. சீஷர்கள் மேல நீர் எப்படி பொழிந்தீரோ, உம்முடைய ஆவியை ஊற்றினீரோ, இன்றைக்கு நீர் ஊற்றும் அப்பா, இன்றைக்கு நீர் ஊற்றும் சுவாமி. The same living God is living today, Lord. Come on and pour out your spirit upon your children, Lord. Pour out your spirit upon your children, Lord. No more doubt, no more fear, no more full of sicknesses, but full of the Holy Spirit, full of power. Full of power. Thank you, Jesus, for filling each one of your children. Thank you, Jesus, for filling each one of your children. Where the Spirit of the Lord is, there is liberty. There is liberty. No more curses. No more sicknesses, no more failure, no more doubt, no more fear, but full of peace, full of wisdom, full of healing. Today you are healing their finances, healing their home, healing their bodies, Lord. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus, for your living power that is being poured out upon your children, that is being poured out upon your children. Today they may say, I cannot do this, I cannot do that, but as you pour out your spirit upon them, let them say, I did this through the Holy Spirit. Jesus did this for me. Jesus did this for me, Lord. Thank you for this faith that you're giving each one of your children. Faith that you're giving it to them, Lord. Remind them of your word that will strengthen their soul, Lord. Strengthen their mind, strengthen their body, Lord. As they speak your word, let your anointing flow through them, Lord, and do miracles in their midst, Lord. As they pray for people, as they speak to people, Lord, let your gifts start to operate through each one of them, Lord. Let people be healed. Let people be transformed. Let people come to know of your salvation, Lord, and let their lives be transformed, Lord. Lord, use them as a vessel for your glory, Lord. Even as they go out, Lord, send them as your missionaries, Lord. Send them as your children, full of fire, Lord, full of the anointing, full of your gifts, Lord, and let it start to operate, Lord. All the words that were full of doubt, full of confusion, let it all turn into words of prophecy, bringing the will of the Lord into this earth. Knowing what is planned for his people, let it come out of them, Lord. Let them speak your word, speak your will, and let it come to pass, Lord. Bless each one of your children here today. Bless each one of your children, every young people. Let them be strong and confident in the Lord. Let no temptation overcome them, Lord, but help them to live a life free of sin, being the best in their studies, best in their jobs, Lord, best in everything that they do, Lord. All those who are praying for their family, Lord, I pray that you will bless their family. Give them a happy and fruitful family life, Lord. Help them to be centered around you, Lord, and you unite them with your bond, Lord. All those who are waiting for a life partner, I pray that you will unite them with a life partner that you have prepared for them, Lord. All those who are waiting for a child, I pray that you will keep a child in their womb right now, Lord. Do a miracle for them, Lord. Do a miracle for them, Lord. All those who are waiting for a job, I pray that you will give it to them, Lord. All those who are waiting for a financial breakthrough, I pray that you will command it into being right now, Lord. All the blessings that have been postponed, Lord, I pray that you will give it to them, Lord. I pray that you will give it to them, Lord. You will give them the best of the best, Lord. Let it operate right now. Let it be brought forth right now, Lord. Thank you, Jesus, for blessing each one of them and keeping them as a lighthouse for this entire nation, Lord. Entire nation, Lord. Let them come up to do great things for your glory and glorify your name, Lord. Let your spirit be manifested through them, Lord. Let them be a shining light for your glory. Thank you for filling each and every one, Lord. Continue to live among them and work through them, Lord. In Jesus' name I pray. Amen. God bless you.